உன் பேர் பவித்ராவா? ம், நீ உன் குடும்பத்தோட பேசிக்கிட்டு இருந்தத நானும் கவனிச்சேன். சிகப்பா ஒரு பையன் இருந்தானே, அவனைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? ம், ரொம்ப நல்ல பையன். எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? நீ ஜெயில இருக்கிறன்றத பாக்குறப்ப அந்த பையனோட கண்ணு ரெண்டும் துடியா துடிச்சுது. நான் கட்டுனதான் இருக்கே, ஒரு நாளும் அது கண்ணில் இப்படி பார்த்ததே இல்ல. நமக்கு ஒண்ணுனா துடிச்சு போற துணை கிடைக்கிறது லக்கு. அதெல்லாம் சில பேருக்கு தான் கொடுத்து வச்சிருக்கோம், ஒன்ன மாதிரி. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நெசமாவே நீ கொலை செஞ்சியா? ஏன் அப்படி கேக்குறீங்க? உன் முகத்தை பார்த்தா அப்படி தோணவே இல்லையே. இல்ல, நான் தான் பண்ணேன். அது போயிடா மனோ. பவி எப்படி ஒருத்தனை கொலை பண்ணுவா? அவளை பத்தி தெரிஞ்ச யாருமே இத நம்ப மாட்டாங்கடா. புரியுது மச்சான். ஆனா பவிய அப்படி சொல்றப்ப நாம என்ன செய்ய முடியும் சொல்லு? அதான்டா எனக்கு என்னன்னே புரியல. எதுக்காக பவி இப்படி சொல்றா? யாரை காப்பாத்த நடந்த உண்மையை மறைக்கிறானே தெரியலடா. அவளே ஒத்துக்கிறத வச்சு நாளைக்கு கோர்ட்ல அவளுக்கு தண்டனை கொடுத்துட்டா நான் என்னடா பண்ணுவேன்? அப்படிலாம் எதுவும் நடக்காதடா, நீ பயப்படாத. பயமா இருக்குடா. இந்த கல்யாணத்தை இவ்வளவு தூரம் இழுத்துட்டு வந்துட்டோம், கடைசியில நாங்க ஒண்ணு சேராம போயிருவோமோன்னு பயமா இருக்குடா. எனக்கு இருக்கிற இந்த பயம் பவிக்கும் இருக்கும்லடா. ஆமாக்கா, எனக்கும் அந்த பயம் இருக்குக்கா. நானும் அர்ஜுனும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு என் குடும்பத்துல உள்ளவங்களே நினைக்கிறாங்க. ஆ? இத ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி எங்களை பிரிச்சிருவாங்களோங்கிற பயம் இருக்குக்கா. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி எங்க கல்யாணம் நடக்கும்ன்ற ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. ஒருவேளை அந்த நம்பிக்கை பொய்யா போகணுங்கிறது தான் அந்த சாமி எழுதின விதினா அதை நான் எப்படி ஏத்துக்க போறேன்னே எனக்கு தெரியல. அட என்ன நீ, உன்னை கட்டிக்க போறவங்க கிட்ட அவ்வளவு நம்பிக்கையா பேசிட்டு இப்ப அந்த நம்பிக்கை பலிக்குமானே பயந்துகிட்டு இருக்க.